வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். இப்போது கரண்ட்டாக ஜீ தமிழில் இரவு 7 மணிக்கு ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிற சீரியல் தான் சின்னஞ்சிறு கிளியே சீரியல். இந்த சீரியலில் நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இந்த சீரியலில் தான் முக்கியமான நடிகை இப்போது மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. சின்னஞ்சிறு கிளிய சீரியலில் எல்லாருமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. கர்ணன் ஆகட்டும், இந்துவாகட்டும், இப்படி எல்லா கதாபாத்திரமுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த லீடு ஹீரோயினாக சுகுணா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் அபிதா. அவங்க ரொம்பவும் சூப்பராக சின்னஞ்சிறு கிளிய சீரியலில் நடிச்சிட்டு வந்த நிலையில் இப்போது அந்த சீரியலை விட்டு இவங்க விலகிட்டதாக தகவல் வெளியே இருக்குது. இவங்க இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணங்கள் எதுவுமே பெருசாக சொல்லப்படல. ஆனால் அவங்க இப்போது சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்ற தகவல் மட்டும் வெளியே இருக்குது. சுகுணா கதாபாத்திரத்தில் அபிதா அவங்களுக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில் அதுக்கான விடையுமே கிடைச்சிருக்கு. சுகுணா கதாபாத்திரத்தில் அபிதா அவங்களுக்கு பதிலாக அர்ஷா அவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணப்பட போகிறாங்கன்ற தகவல் வெளியே இருக்குது. அர்ஷா அவங்களையுமே நீங்கள் பல சீரியல்களில் பார்த்துருப்பீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ், காற்றுக்கென்ன வழி, நீ நான் காதல், மகளே என் மருமகளே, இப்படி பல சீரியல்களில் லீட் ரோலில் ரொம்பவும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருந்தவங்க தான் அர்ஷா அவங்க தான் இப்போது சுகுணா கதாபாத்திரத்தில் ரீப்ளேஸ் பண்ணப்பட போகிறாங்கன்ற தகவல் வெளியே இருக்குது. உண்மையிலுமே நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் படுது. ஆனால் சுகுணாவாக நடித்த அபிதா அவங்க ஏன் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்கன்ற தகவல் இப்போ வரைக்கும் தெரில. சில தனிப்பட்ட காரணங்களாகவும் இருக்கலான்ற மாதிரி தகவல் வெளியேற்றிருக்கு. அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்டாக அர்ஷா அவங்க வந்ததுமே ரசிகர்கள் இப்போது ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா அர்ஷா அவங்களுமே ஒரு நல்ல நடிப்பை எப்போவுமே வெளிப்படுத்தக்கூடியவங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அர்ஷா அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்க காற்றுக்கு என்ன வேலி, பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் ரொம்பவும் சூப்பராக நடித்தவங்க. இந்த சீரியல்லையுமே இந்த சுகுணா கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் சின்னஞ்சிறு கிளிய சீரியல் 3.80 டிஆர்பி ரேட்டிங் இப்போது அர்பன் மற்றும் ரூரல் எடுத்திருக்கு. இப்போது மகா சங்கமமாக சின்னஞ்சிறு கிளியே திருமாங்கல்யம் காம்போ இப்போது ரொம்பவும் சூப்பராகவே போயிட்டுருக்கு. இரவு 7 to 8 மணிக்கு ரொம்பவும் அழகாக இந்த சீரியல் போயிட்டுருக்கு. 2025ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தான் தொடங்கப்பட்ட சீரியல் தான் இந்த சின்னஞ்சிறு கிளியே சீரியல். 100க்கும் மேற்பட்ட நாட்கள் இந்த சீரியல் ஓடிருந்தாலுமே இந்த சீரியலுக்கு எல்லோருமே பில்லராக இருந்து பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையில் அபிதா அவங்க இப்போது விலகியிருக்காங்கன்றது வருத்தம் தருகிறது. ரசிகர்களுக்குமே இவங்க விலகினது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 1997 எட்டுப்பட்டி ராசா மூலயமா அறிமுகமானவங்க தான் அபிதா இதுக்கப்புறம் கோல்மால், சேது, பூவே பெண் பூவே, அரசாட்சி, சுயேட்சி எம்எல்ஏ, மன்மதன், தி இவன், இப்படி பல திரைப்படங்களில் சூப்பரான கதாபாத்திரங்களில் நடித்தவங்க தான் அபிதா இதே போல் இவங்க சீரியலை பொறுத்த வரைக்கும் திருமதி செல்வம், சொர்க்கம், மணிக்கூண்டு, மாறின்னு பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க அபிதா அவங்க செட்டில் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஜாலியான கேரக்டர் தான் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே செட்டுக்கு வந்தால் ரொம்பவும் ஜாலியாக இவங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்ற தகவலுமே வெளியே இருக்குது. அபிதா இந்த சீரியலில் ரொம்பவும் முக்கியமான அந்த சுகுணா கதாபாத்திரத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிட்டு இருந்தாங்க. கிருபாகரன் அவங்களோட மனைவியாக, கணவருக்கு எதுவாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவியாகவும், எந்த ஒரு பிரச்சனைனாலும் ரொம்பவும் பொறுமையாக அதை ஃபேஸ் பண்ணுற ஒருத்தங்களாகவும் இருந்திருக்காங்க. அதே போல் குடும்பத்தில் எல்லா மகன் எல்லோரையுமே ரொம்பவும் அரவணைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு இருந்தாங்க அபிதா உண்மையிலுமே இந்த சீரியலில் அவங்க ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்பவும் நேர்த்தியாக எடுத்துக்கிட்டு அபிதா இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். சுகுணா விலகிறத பற்றி இப்போ வரைக்கும் இந்த சீரியல் நடிக்கிற
இந்துவாக நடிக்கிற ஸ்வாதிகா அவங்க, கர்ணனா நடிக்கிற நரேஷ் அவங்களாம் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. கர்ணனா நடிக்கிற நரேஷ் அவர்கள் இப்போது சமீபத்தில் ஒரு காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது கூட சின்னஞ்சிறு கிளிய டீம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குயிக்காக நீங்கள் ரெக்கவர் ஆகி வரணும், டீமில் நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம்னு கூட பதிவு போட்டிருந்தாங்க. அதில் அபிதா அவங்களுமே சீக்கிரமாக நீ ஷூட்டிங்க்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது இவங்க திடீர்னு இந்த சீரியலில் விட்டு விலகிறது எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அபிதா அவங்க இது வரைக்கும் எந்த சீரியலை விட்டுமே விலகினதில்லை. உண்மையிலுமே அவங்க நடித்த சீரியல் எல்லாமே டிஆர்பிலையுமே ரொம்பவும் டாப் லெவலில் இருந்த சீரியல் தான். திருமதி செல்வம்லாம் இவங்க நடித்ததுலேயே சூப்பரான சீரியல். அந்த சீரியல் நம்பர் 1 சீரியலாக பல ஆண்டுகள் தொடர்ந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சீரியலை விட்டு இவங்க விலகுறாங்க. உண்மையிலுமே ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இவங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக அது முடிச்சுட்டு திரும்பவும் இந்த சீரியல்லையே இவங்களே ரீப்ளேஸ் ஆனாலுமே ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீரியலில் இந்த கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக அபிதா அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த சின்னஞ்சிறு கிளிய சீரியலில் திவாகரா சிவம் அவர்கள் நடிக்கிறாரு. கிருபாவா சையத் அவர்கள் நடிக்கிறாங்க. இந்துவா ஸ்வாதிகா அவங்க நடிக்கிறாங்க. கர்ணனா நரேஷ் அவர்கள் நடிக்கிறாங்க. சுகுணாவா அபிதா அவங்க நடிக்கிறாங்க. ஜெயந்தியா மதுபிதா அவங்க நடிக்கிறாங்க. இப்படி இவங்கள யாரோட நடிப்பு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதே போல் சின்னஞ்சிறு கிளிய சீரியலை எவ்வளோ விரும்பி பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சீரியலுக்கு கிடைச்ச வரவேற்பு மற்ற எந்த சீரியலுக்கும் கிடைக்கலன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பல சீரியல் ரசிகர்களுமே இந்த சீரியலை ரொம்பவும் ரசித்து பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் இப்போது இந்த சீரியலில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், இனி இந்த கதையில் எப்படி எப்படிலாம் மாறினா நல்லாயிருக்கும், கர்ணன் அவங்களோட அம்மா யார் என்னன்ற முழு விவரம் தெரிஞ்சால் எப்படி கதை போகும், இதை பற்றிலாம் நீங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக வெயிட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதே போல் சுகுணா கதாபாத்திரத்தில் அபிதா அவங்களுக்கு பதிலாக ஹர்ஷா அவங்க நடிக்கிறாங்க. இவங்க இந்த கதாபாத்திரத்துக்கு எந்தளவுக்கு பொருந்துவாங்க, உண்மையிலுமே அபிதா அவங்களோட கதாபாத்திரத்தில் ஹர்ஷா அவங்கள சூப்பராக நடிப்பாங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஹர்ஷா அவங்களுமே ரொம்பவும் சூப்பராக நடிக்கக்கூடியவங்க. உண்மையிலுமே ரொம்பவும் திறமையான ஒரு நடிகை தான் ஹர்ஷா அவங்க. ஹர்ஷா அவங்களுக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம். சுகுணாவா ஹர்ஷா அவங்க வர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை இங்கே சொல்லிக்கிறோம். நீங்களுமே உங்களோட வாழ்த்துக்களை ஹர்ஷா அவங்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.